ஹாப்பி மார்னிங் ஆல். வைகுண்ட ஏகாதசி 2025 இந்த வருஷம் சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்போ வருது, அது என்ன நேரம், எப்படி விரதம் இருக்கணும், எந்த நாளில் விரதம் ஆரம்பித்து எந்த நாளில் முடியணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வைகுண்ட ஏகாதசி 2025 ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் வர இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்லேருந்தே நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது இந்துக்களுடைய ரொம்ப முக்கியமான விரதமாக சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதத்தை. பொதுவாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. விரதங்களையே ரொம்ப சிறப்பாக கருதப்படுவதும் இந்த ஏகாதசி விரதம் தான். ஒரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாள்லேருந்து 11வது நாள் தான் ஏகாதசி. மாதத்துக்கு 2 அப்படின்னு வச்சோம்னாலும் ஒரு வருஷத்துக்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். ஏகாதசியில் விரதம் இருப்பது, அதாவது ஒரு மாதம் ஒரு ஏகாதசி வரும் இல்லையா? அப்போ விரதம் இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கும் ஒரு மாதிரியான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் முழுசும் நம்மளால் ஏகாதசி விரதம் இருக்க முடியலைனாலும் கூட வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ எப்படி விரதம் இருக்கணும், அப்படி விரதம் இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு ஜனவரி 10ஆம் தேதி மதியம் 12:03 மணிக்கு தான் வருது. அன்னைக்கு திருப்பதி, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி எல்லா பெருமாள் கோவில்களையும் சொர்க்கவாசல் அப்படிங்கிற பரமபத வாசல் திறப்பாங்க. சூரியன் உதிக்கும் பொழுது என்ன திதி இருக்குதோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நைட்டு கண்முழிச்சு மறுநாள் காலையில் சொர்க்கவாசல் பார்க்குற மாதிரி இருக்கும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவங்க ஜனவரி 9ஆம் தேதி இன்னைக்கு பகல் பொழுதோட உணவு சாப்பிட்றதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பால் பழம் அது மட்டும் எடுத்துட்டு நம்ம விரதத்தை துவங்கலாம். விரதம் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி விரதம் இருக்க முடியல அப்படின்னா அரிசி உணவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எளிமையாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுப் பொருள்களை எடுத்துகிட்டு நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். ஜனவரி 10ஆம் தேதி நைட்டு கண்முழிச்சிருந்துட்டு ஜனவரி 11ஆம் தேதி காலையில் பாராயணை செய்து நம்ம விரதத்தை கம்ப்ளீட் செஞ்சுக்கிற மாதிரி வரும். ஜனவரி 11ஆம் தேதி காலையில் 8:13 அந்த டைமோட துவாதசி நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா விதமான காய்கறியும் சேர்த்து சமைச்சு பெருமாளுக்கு தாளிகையெல்லாம் போட்டுட்டு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி பாராயணையில் என்னென்ன இருக்கணும்னா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் பாராயணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொண்டுட்டு அதுக்கப்புறமா பகலில் ரொம்ப எளிமையான உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேற்றி பெருமாளை நல்லா வழிபட்ட பிறகு விரதத்தை முழுவதுமாக நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம எடுத்துக்கலாம். சரி, எதுக்காக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி நாளில் எதுவுமே சாப்பிடாம கண் விழிச்சு விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் பகவான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறாங்க. மனிதர்களுடைய ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. மனிதர்களுடைய ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மகாவிஷ்ணு அரிதுயிலில் இருந்து விழித்தெழும் மாதம், அவங்க தூங்கி எந்திரிக்கிற ஒரு விழித்தெழும் மாதம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ யாருனாலையெல்லாம் இந்த விரதம் இருக்க முடியுமோ அவங்களாம் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கலாம். யாருனாலெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் போய் வழிபட முடியுமோ அவங்கெல்லாம் இதை தாராளமாக செய்யலாம். செஞ்சு நமக்கு மோட்சத்துக்கு வழிகிடப்பதற்கான ஒரு திருப்தியான விரத முறையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.